அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பாவி யான் பிழை செய்து விட்டேன் மன்னிப்பாய் என்று பரதனை வேண்டிய கோசலை தாய். பாடல் எண் 920. அழுதழுதே மகனே நீ அழ வேண்டாம் என்றெழுதாள், பழுது செய்து விட்டேன் இப்பாவி என்றே நெஞ்செழுதோள், தொழுகின்றேன் மன்னிப்பாய் தூயனே அன்பன்னும் விழுதாகும் முழு இறையே வெற்றி கொள்வாய் என்றாளே. இதுவே 920வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அழுதழுதே மகனே நீ அழ வேண்டாம் என்றெழுதாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனை அன்புருக அணைத்து கொண்ட அந்த கோசலை தாயானவள் தொடர்ந்து அழுதாள். அவ்வாறு அழுதவள் அங்கே அழுது கொண்டிருந்த அந்த பரதனை பார்த்தே நீ அழ வேண்டாம் மகனே என்று கூறியவாறே அவள் அழுதாள். பழுது செய்து விட்டேன் இப்பாவி என்றே நெஞ்செழுதோள், நான் குற்றம் செய்து விட்டேன், அவ்வாறு குற்றம் செய்ததால் மிகப்பெரிய பாவியாக ஆகிவிட்டேன் என்று உள்ளம் கலங்கி உள்ளத்தால் அழுத அந்த கோசலை தாயானவள் தொழுகின்றேன் மன்னிப்பாய் தூயோனே அன்பன்னும், உன்னை வணங்கி தொழுகின்றேன் மகனே, என்னை மன்னிப்பாய், என்னுடைய குற்றத்தை மன்னிப்பாய், உயர்ந்த பண்புகளால் சிறந்தவனாக தூயோனாக தூய்மை மிகுந்த உள்ளம் கொண்டவனாக விளங்கும் என் மகனே, விழுதாகும் முழு இறையே வெற்றி கொள்வாய் என்றாளே. ஆலமரங்களிலே விழுதுகள் தோன்றியிருக்கும். அந்த விழுதுகள் அன்பு என்னும் விழுதுகள். அந்த விழுதுகள் அந்த ஆலமரமாகிய உயிரை மட்டுமன்றி அந்த ஆலமர கூட்டமாகிய உறவுகளையும் தாங்கி பிடித்து தொடர்ந்து அவற்றை நிலைபெற வைக்கும். அதுபோலவே பரதனாகிய நீயும் உன்னுடைய அன்பு என்னும் விழுதால் முழு இறையின் வடிவமாக இந்த கதிரவ குலத்தையே தாங்கி நிற்பதற்காக நீ வந்துள்ளாய். அவ்வாறு இந்த கதிரவ குலத்துக்கு எந்த வீழ்ச்சியும் ஏற்படாமல் தாங்கி நிறுத்துவதற்காகவே நீ இங்கே உன்னுடைய கடமையாக ஏற்று அவ்வாறு தாங்கி நிறுத்தும் கடமையை உன்னுடைய உள்ளத்திலே தாங்கி இங்கே வந்துள்ளாய். அவ்வாறு வந்துள்ள உன்னுடைய கடமையானது முழு வெற்றியை அடைய உன்னை வாழ்த்துகிறேன் மகனே என்று அந்த தாயானவள் பரதனை வாழ்த்தினாள். இதுவே 920வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 921வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.